ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற பேப்பரில் உள்ள ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். பங்க்சுவேஷன் வித் கொட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். என் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். நம்ம பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்கமிங் டேஸில் வந்து இருக்கும். அண்ட் சம்மரிக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொட்டேஷன் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான கோட்ஸை வந்து கோட் பண்ணுறதுக்கு சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். அதில் வந்து ஓப்பன் கொட்டேஷன் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷன் கூட இருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் சொல்கிறாங்க, வென் யூ கோட் reproduce the source text exactly, don't make any changes in spelling, capitalization, interior punctuation, italicization or as in they appear in the source. இப்போ வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டிலேருந்து எக்ஸாக்டாக அதை எடுத்து போடுறோம் நம்ம ப்ராஜெக்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ப்ராஜெக்டில் வந்து இப்போ ஒரு புக்கில் இருந்து ஒரு கோட்ஸ் எடுத்து நம்ம அதை அப்படியே நம்ம டெக்ஸ்ட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸ்பெல்லிங்காக இருக்கட்டும், கேபிட்டலைசேஷனாக இருக்கட்டும், அதுக்குள்ளே உள்ள பங்க்சுவேஷன், இன்டீரியர் பங்க்சுவேஷன், இட்டலைசேஷன் ஆர் ஆசன்ஸ் அப்படி எதையுமே வந்து நம்ம சோர்ஸில் அதாவது நம்ம ப்ராஜெக்டில் வந்து நம்ம செய்யும்போது எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த கோட்ஸோட ஓனர் வந்து நம்ம கிடையாது. ஸோ நம்மளே வந்து ஒருத்தங்க எழுதின கோட்ஸை தான் வந்து கோட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து அந்த ரைட்ஸ் கிடையாது. அவங்களோட கொட்டேஷனில் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கொட்டேஷன் நம்ம ப்ராஜெக்டில் வந்து ஒரு கொட்டேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொட்டேஷன் வித்தின் கொட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த ஃபார்மட்டிங் யூஸ் டபுள் கொட்டேஷன் மார்க் ஃபார் மெயின் கொட்டேஷன். இப்போ வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டானதை ஒன்று கோட் பண்ணுறோம், ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா தான் ஒரு மெயினான விஷயத்த தான் வந்து நம்ம டபுள் கோட் பண்ணுவோம். அப்போது கொட்டேஷன் வித் கொட்டேஷன் அப்படின்னா அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு சிங்கிள் கொட்டேஷன் வரும். டபுள் கோட்ஸ் போட்டு ஒரு கோடு, அந்த கோட்ஸ்க்குள்ளே ஒரு கோட் இருக்கிறது தான் வந்து கொட்டேஷன் வித்தின் அ கொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூஸ் சிங்கிள் கொட்டேஷன் மார்க்ஸ் ஃபார் இன்டர்னல் கொட்டேஷன். அந்த கொட்டேஷனுக்குள்ளே வந்து அவுட்டர் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் போட்டு ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து அவுட்டர் கொட்டேஷன்னு சொல்கிறோம். அண்ட் அதை வந்து டபுள் கோட்ஸ் போட்டுருவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொட்டேஷனுக்குள்ளே ஒரு கொட்டேஷன், ஒரு சிங்கிள் கொட்டேஷன் இருக்குல்ல, அதை வந்து இன்டர்னல் கொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த அவுட்டர் கொட்டேஷன் இஸ் என்க்ளோஸ்ட் இன் அ டபுள் கொட்டேஷன் மார்க். இதுதான் வந்து டபுள் கொட்டேஷன் மார்க். நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அண்ட் சென்டென்ஸ் முடிஞ்சோடனே இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் கொட்டேஷன் வந்து சிங்கிள் கொட்டேஷன் இல்லை, அவுட்டர் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் அண்ட் இன்னர் கொட்டேஷன் வந்து சிங்கிள் கொட்டேஷன். ஸோ அதுக்கு வந்து நம்ம சிங்கிள் கொட்டேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் வந்து கொட்டேஷன் வித்தின் கொட்டேஷன். இதோட பேசிக்கான கான்செப்ட் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ப்ராஜெக்டில் வந்து 3 லைன்ஸ் வர்ற வரைக்கும், அதாவது ஒரு கொட்டேஷனை வந்து நம்ம 3 லைன்ஸ் வர்ற வரைக்குமே நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம். அதே இது வந்து ஒரு 4 லைன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா, 4 லைன்ஸ் அண்ட் அபோவ் 4 லைன் வந்துடுச்சு அப்படின்னா, நம்ம எம்எல்ஏ புக்கில் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கோட் ஃபார்மேட்டை வந்து நமக்கு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஃபார்மேட்? பிளாக் கோட் ஃபார்மேட். இப்போது 4 லைன் இல்லை 4 லைனுக்கு கூட வந்தால் பிளாக் கோட் ஃபார்மேட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். பிளாக் கோட் ஃபார்மேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொட்டேஷன் இருக்குது இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்ல, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இது பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம ப்ராஜெக்டில் வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஊடியில் ஒரு கொட்டேஷன் வருது. அந்த கொட்டேஷன் வந்து 3 லைனை தாண்டிரும் நமக்கே தெரிஞ்சிட்டு அப்படின்னா, ஒரு இன்டென்ட் வித்து நம்ம நெக்ஸ்ட் லைனில் தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கொட்டேஷனை வந்து நெக்ஸ்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 இன்ச் லெஃப்ட் மார்ஜின்லேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம டெக்ஸ்ட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனில் தான் கொட்டேஷன் எழுத போகிறோம். அண்ட் கொட்டேஷனை நம்ம எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு 1.5 இன்ச் வந்து லெஃப்ட் மார்ஜின்லேருந்து விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ண தேவையில்லை. பிளாக் கோட்டில் வந்து கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அந்த கொட்டேஷனுக்குள்ளே ஏதாவது இன்னர் கொட்டேஷன் வந்தது அப்படின்னா யூஸ் சிங்கிள் கொட்டேஷன் மார்க். அப்போ 4 லைனுக்கு மேலே ஒரு கொட்டேஷன் நம்ம கோட் பண்ணுறோன்னா நம்ம வெளியே வந்து டபுள் கோட் போடக்கூடாது. அண்ட் அந்த கொட்டேஷனுக்குள்ளே ஏதாவது கொட்டேஷன் வந்ததுன்னா நம்ம வந்து சிங்கிள் கொட்டேஷன் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் வித் அன் இன்ட்ரடக்டரி சென்டென்ஸ் எண்டிங் வித் கோலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கிங் த எண்ட் ஆஃப் அ கொட்டேஷன் இன்வால்வ்ஸ் ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன் அண்ட் சைட்டேஷன் ஆஃப் த சோர்ஸ்.
இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் டாபிக். மார்க்கிங் த எண்ட் ஆஃப் அ கொட்டேஷன். இப்போ வந்து அந்த கொட்டேஷனை வந்து நம்ம எண்டில் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத தான் அதை சொல்லியிருக்காங்க. மார்க்கிங் த எண்ட் ஆஃப் அ கொட்டேஷன் இன்வால்வ்ஸ் ப்ராப்பர் பங்க்சுவேஷன் அண்ட் தென் டெக்ஸ்ட் சைட்டேஷன் டு த சோர்ஸ். ஒரு ப்ராப்பரான பங்க்சுவேஷனில் இருக்கணும். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் சைட்டேஷனை வந்து நம்ம ஒரு சோர்ஸாக எடுத்துக்கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எண்டிங் வித் அன் இன் டெக்ஸ்ட் சைட்டேஷன். ஒரு டெக்ஸ்ட் சைட்டேஷனோட அந்த கொட்டேஷன் வந்து எண்ட் ஆச்சு அப்படின்னா பிளேஸ் த க்ளோசிங் கொட்டேஷன் மார்க் பிஃபோர் அண்ட் பேரந்தட்டிக்கல் சைட்டேஷன். ஒரு பேரந்தட்டிக்கல் சைட்டேஷனுக்கு முன்னாடி, அதாவது கொட்டேஷன் மார்க்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். பேரந்தட்டிக்கல் ஒரு டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் சைட்டேஷனோட முடிஞ்சது அப்படின்னா பேரந்தட்டிக்கல் சைட்டேஷனுக்கு முன்னாடியே நம்மளோட க்ளோஸ் கொட்டேஷனை போட்டுறணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீரியட் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். த பீரியட் ஆர் பங்க்சுவேஷன் கோஸ் ஆஃப்டர் அ பேரந்திஸ். இப்போ வந்து ஒரு சைட்டேஷன் எண்டில் கொட்டேஷனுக்கு வந்து ஒரு பீரியட் இல்லைன்னா பங்க்சுவேஷன் மார்க் இல்லையா, அதை வந்து நம்ம பேரந்திசிஸ்க்கு அப்புறம் தான் போடணும். எதில் அப்படின்னா எண்டு வித் அண்ட் டெக்ஸ்ட் சைட்டேஷனோட ஒரு கொட்டேஷன் முடியும் போது அந்த க்ளோஸ் கொட்டேஷனை வந்து நம்ம பேரந்தல் சைட்டேஷனுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வர்ற பங்க்சுவேஷன் மார்க்காக இருக்கட்டும் இல்லைன்னா ஃபுல் ஸ்டாப்பாக இருக்கட்டும் அதை வந்து பேரந்திசிஸ்க்கு அப்புறம் தான் வைக்கணும். பேரந்திசிஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் இல்லைன்னா என்ன பங்க்சுவேஷன் மார்க் இருக்குதோ அந்த பங்க்சுவேஷன் மார்க் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் பிளாக் கொட்டேஷன். நம்ம பிளாக் கொட்டேஷன்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா, 4 லைனுக்கு மேலே வந்து அது வந்து பிளாக் கொட்டேஷன். பிளாக் கொட்டேஷன் டூ நாட் யூஸ் கொட்டேஷன் மார்க். நம்ம ஆல்ரெடி பார்த்தது, அதுக்கு வந்து நம்ம கொட்டேஷன் மார்க் போட தேவையில்லை. அண்ட் டபுள் கொட்டேஷன் தான் போடக்கூடாது. அந்த கொட்டேஷனுக்குள்ளே கொட்டேஷன் வந்தால் நம்ம வந்து போடணும். த பங்க்சுவேஷன் கோஸ் பிஃபோர் த பேரந்தட்டிக்கல் சைட்டேஷன் அட் த எண்ட் ஆஃப் அ பிளாக். பங்க்சுவேஷன் வந்து என்ன பிஃபோர் த பேரந்தட்டிக்கலே போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேரந்தட்டிக்கல் சைட்டேஷனுக்கு முன்னாடியே நம்மளோட பங்க்சுவேஷனை முடிச்சிடணும். எதுக்கு? பிளாக் கொட்டேஷனுக்கு வந்து பேரந்தட்டிக்கல் சைட்டேஷனுக்கு முன்னாடியே நம்ம வந்து பங்க்சுவேஷனை வச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு வந்து பீரியட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு பிளாக் கொட்டேஷனில் பீரியட் வந்ததுனாலும் அதை நம்ம என்ன பண்ணணும், பேரந்தட்டிக்கலுக்கு முன்னாடியே வச்சு முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொட்டேஷன் எண்ட் வித் கொஸ்டின் மார்க் ஆர் எக்ஸ்க்ளமேஷன். இப்போ வந்து நம்ம ஒரு கொட்டேஷனை வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து கோட் பண்ணுறோம். இப்போ அந்த கொட்டேஷன் வந்து எதில் முடியுது, ஒரு கொஸ்டின் மார்க் இல்லை அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன். கொஸ்டின் மார்க்னால என்னென்னு தெரியும் உங்களுக்கு, எக்ஸ்க்ளமேஷன்னால என்னென்னு தெரியும். எக்ஸ்க்ளமேஷன்னா ஆச்சரியக்குறி. இஃப் அ ஒரிஜினல் கொட்டேஷன் எண்ட் வித் கொஸ்டின் மார்க் ஆர் எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட் இன்க்ளூட் இட் இன்சைட் த கொட்டேஷன் மார்க். அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டிலேருந்து ஒரு கொட்டேஷனை போய் எடுத்துட்டோம். அந்த கொட்டேஷனில் வந்து கொஸ்டின் மார்க் இல்லை அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷனோட முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கொட்டேஷனை வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொட்டேஷன் மார்க் இல்லை, அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இல்லை அப்படின்னா கொஸ்டின் மார்க்கை வந்து கொட்டேஷனுக்கு உள்ளேயே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிடணும். கொட்டேஷனுக்கு வெளியே வந்து அதை போடக்கூடாது. அதாவது அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து அதையும் போட்டுட்டு தான் டபுள் கோட்ஸ் வந்து போடணும். இப்போ கொஸ்டின் மார்க் போட்டதுக்கப்புறம் தான் வந்து டபுள் கோட்ஸ் போடணும். எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கை போட்டதுக்கப்புறம் தான் வந்து டபுள் கோட்ஸாக போடணும். ஏன் அப்படின்னா அந்த கொட்டேஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி யாரோ எழுதி வச்சதை நம்ம எடுத்துருக்கனால அப்படி பண்ணுறோம். ஆட் அ பீரியட் ஆஃப்டர் அ பேரந்தட்டிக்கல் சைட்டேஷன் இஃப் நீடட். இப்போ வந்து அந்த கொட்டேஷனில் வந்து நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா, ஃபுல் ஸ்டாப் நீடடாக இருந்தது அப்படின்னா நம்ம பேரந்தட்டிக்கல் சைட்டேஷனுக்கு அப்புறமா வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்டாப் வந்து வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோட்டிங் பொயட்ரி. இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ரிசர்ச் ப்ராஜெக்டில் வந்து ஒரு பொயட்ரியை கோட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வென் கோட்டிங் பொயட்ரி அண்ட் மார்க்கிங் த எண்டு. அந்த பொயட்ரி வந்து கோட் பண்ணிட்டோம். அதோட மார்க்கிங் எண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போமில் மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரிஜினல் பங்க்சுவேஷன் அப்படியே வந்துடணும். அண்ட் இன்க்ளூட் த பேரந்தட்டிக்கல் சைட்டேஷனோட அப்படியே வந்து அந்த போமில் வந்து என்ன வச்சு எண்ட் பண்ணியிருக்காங்களோ அது அப்படியே வந்து நம்மளோட சைட்டேஷன்லையும் வந்து கொண்டு வந்து தான் கோட் பண்ணணும் ஒரு பொயட்ரியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒமிட்டிங் த டெக்ஸ்ட். இப்போ வந்து நம்ம ஒரு கொட்டேஷனுக்குள்ளே இருக்கட்டும் அண்ட் ஒரு மார்க்கிங்கில் வந்து நம்ம மார்க்கிங் த எண்டில் வந்து நம்ம ஒரு ஒமிட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒமிட் பண்ணுறோன்னா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, நல்லா லாங்காக போயிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு 3 புள்ளி வச்சு முடிப்போம்ல.
அதுதான் வந்து எலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் தான் யூஸ் எலிப்ஸ் டு இண்டிகேட் omitted டெக்ஸ்ட். நம்ம ப்ராஜெக்டில் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து 2-3 பக்கம் போகுது, ஆனால் அதில் வந்து நம்ம கொஞ்சம் தான் வந்து எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து நம்ம எலிப்ஸ் யூஸ் பண்ணணும். எலிப்ஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது, 3 புள்ளி தான் வந்து எலிப்ஸ். நம்ம இது போக இன்னும் முடிக்காமல் அந்த ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, இன்னும் போயிட்டே இருக்குது இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத முதல்ல மென்ஷன் பண்ணுவோம்ல, டாட்டாக வைப்போம்ல, அதுதான் வந்து எலிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யூஸ் எலிப்ஸ் டு இண்டிகேட் omitted டெக்ஸ்ட். கீப் ப்ராப்பர் பங்க்சுவேஷன் அட் த எண்ட். அண்ட் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எலிப்ஸ் போட்டு மேனேஜ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பரான பங்க்சுவேஷன் வச்சு முடிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒமிட் பண்ணாலுமே எலிப்ஸ் வச்சு ஒமிட் பண்ணுறோம், அண்ட் ஒமிட் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு ப்ராப்பரான பங்க்சுவேஷன் வச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. அண்ட் இவ்வளோதான் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்ட் 2 வீடியோ வரும், அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.